ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து வீட்டில் ஃப்ரைட் ரைஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து சாப்பாடு இந்த மாதிரி வடிச்சிட்டு சேர்ப்போம்ல, அந்த மாதிரி சேர்க்குற சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல உதிரி உதிரியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். எப்போவுமே ஃப்ரைட் ரைஸ் வந்து பண்ணும்போது சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உடஞ்சி போகாமல் நல்ல உதிரி உதிரியாக இருந்தால் தான் அந்த ரைஸே வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம எப்போவுமே சாப்பாடு வடித்த உடனேயே சாதத்தை வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க. சாப்பாடு ஆறுனதுக்கு அப்புறமா அப்படியே எடுத்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து மசாலாலாம் தாளித்ததுக்கப்புறமா நம்ம வந்து கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சாப்பாடு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து உடஞ்சி போகாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்ல உதிரி உதிரியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா 5 நிமிஷம் அப்படிங்கிறது ஒரு 10 நிமிஷம் கூட நீங்கள் வந்து வச்சிடலாம். இந்த மாதிரி ரைஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு முன்னாடியே பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாப்பாடு வந்து நீங்கள் வடித்த கையோட லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு எடுங்கங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் வந்து பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா சாப்பாடு எப்போவுமே நல்லா உதிரி உதிரியாக நல்லா இருக்குங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் ரைஸ் வந்து சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வீடு எப்போவுமே நல்லா வாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே ஆசைப்படுவோம் இல்லையா? அந்த மாதிரி வாசமாக இருக்கணும் அப்படின்னா சூப்பரான ஒரு விளக்கு வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து இந்த சின்னதாக ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு சின்ன துண்டு மெழுகுவர்த்தியை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். ஸ்டவ் வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் மெழுகுவர்த்தி சேர்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த மெழுகுவர்த்தி ஃபுல்லாகவே உருக ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி ஒரு 4, 5 விளக்கு வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வீட்டில் எல்லா இடங்கள்லையுமே இதை வந்து ஏற்றி வைக்கலாம். நல்ல வாசமாக இருக்குங்க. இது நல்லா உருகி வர ஆரம்பித்த கையோடையே அந்த உள்ளுக்குள்ளே வந்து நமக்கு திரி வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த திரி வந்து தனியாக வந்துடும். அதை வந்து தனியாக எடுத்து போட்டுருங்க. அது நமக்கு தேவைப்படாது. இந்த மாதிரி உருகி வந்ததுக்கப்புறமா நான் முன்னாடியே வந்து சின்னதாக அகல் விளக்கு வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இந்த மெழுகுவர்த்தி உருக்குனது நம்ம வந்து வச்சுருக்கோம்ல, இதில் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரியே சென்ட் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சென்ட் வந்து ஸ்ப்ரே பண்ணினதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி அகல் விளக்கில் ஒரு திரி போட்டு இந்த மெழுகுவர்த்தியை வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே ஊற்றி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ஓரமாக நம்ம அப்படியே விட்டுடலாங்க. இது நல்லா செட் ஆகி வரட்டும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலரில் நிறைய மல்டி கலர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கலர் கலராக கூட நீங்கள் அந்த மாதிரி கேண்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் நீங்கள் வந்து ஏற்றி வைக்கிறதுக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க உங்கள் வீட்டில். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து நல்ல வாசமாகவும் இருக்கும். பாருங்கள், சூப்பராக செட் ஆகி வந்துடுச்சு. ஒரு 5 நிமிஷம் நான் ஃபேன் காற்றுல வந்து அப்படியே விட்டு வச்சுருந்தேன். சூப்பராக ஆறி நல்லா இறுக்கமாக பிடிச்சிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்றி வைக்கும்போது நமக்கு அந்த மெழுகுவர்த்தி உருகி வருது பார்த்திங்களா, அதுவும் நமக்கு திரும்ப திரும்ப அது உள்ளுக்குள்ளேயே வந்து கலெக்ட் ஆகுறதுனால நமக்கு வந்து சீக்கிரத்தில் இது வந்து வேஸ்ட்டாக போகாது. நார்மலாக நம்ம வந்து மெழுகுவர்த்தி மாதிரி செஞ்சு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து கீழே உருகி போகிறதுனால நமக்கு சீக்கிரம் வேஸ்ட்டாக போயிடும். இந்த மாதிரி செய்யும்போது அப்படியே உள்ளுக்குள்ளேயே கலெக்ட் ஆகும். நல்ல வாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. நம்ம வீடுகளில் வந்து மரப்பொருட்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். நம்ம யூஸ் பண்ணுற கட்டில், பீரோ, டைனிங் டேபிள் இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருட்கள் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி மழைக்காலம், குளிர்கால நேரங்களில் ஒரு விதமான ஈரத்தன்மையோடயே இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த கரையான் தொல்லைகள் வந்து ரொம்ப அதிகமாகவே வர ஆரம்பிச்சிரும். ஒரு தடவை கரையான் வந்துருச்சு அப்படின்னா அந்த பொருளையே வந்து ஃபுல்லாக காலி பண்ணாமல் அது போகவே போகாது. நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாலே தெரியும், நல்லா அப்படியே அரிச்சு அப்படியே பொடி பொடியாகவே வந்து கொட்ட ஆரம்பிச்சிரும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா கட்டில், இந்த மர பீரோ இந்த மாதிரியான பொருட்களை வந்து ரொம்பவே டேமேஜ் பண்ணும். இந்த கரையான் தொல்லைக்கு வந்து டீட்டெயில்டான ஒரு வீடியோ வந்து ஏகப்பட்ட ஐடியாஸோட நம்ம சேனலில் ரீசெண்ட் டைமில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். போன வாரம் நான் வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனா எண்டு கார்டு எண்டு ஸ்க்ரீன்லேயும் நான் வந்து கொடுக்குறேன். வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரையான் வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி பொடி பொடியாக ஆக்கிருச்சு பாருங்கள். அது ஒரு தடவை ஏறிடுச்சு அப்படின்னா அப்படியே உள்பக்கமாக அதை வந்து அரைச்சிக்கிட்டே போகிறதுனால நமக்கு அது உள்ளுக்குள்ளே இருக்கிறதுமே நமக்கு வந்து தெரியாமல் போயிடும். ஸோ நம்ம வாங்கி வச்சுருக்கிற காஸ்ட்லியான பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த கரையான் ஓரளவுக்கு ஃபுல்லாகவே வந்து டேமேஜ் பண்ணி விட்டுரும். நான் ஒரு குச்சி ஒன்று வச்சு காட்டுறேன். அந்த ஹோல்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தூரத்துக்கு வந்து உள்ளே போகுது.
இந்த கரையானை அழிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி வேப்பெண்ணெய் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல கேட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த மாதிரி வேப்பெண்ணெய் வந்து வாங்கிக்கோங்க. வேப்பெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து ஒரு சின்னதா ஒரு பவுல் அப்படி இல்லைன்னா ஒரு குட்டாங்குச்சி அது யூஸ் பண்ணி வேப்பெண்ணெய் வந்து கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. நெறைய இடங்கள்ல கரையான் அரிப்பு இருந்துச்சு அப்படின்னா, தேவையான அளவுக்கு கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கோங்க. இதில இந்த மாதிரி காட்டன் பஞ்சு இருக்கு இல்லையா? அது வந்து சின்ன சின்ன பீஸா வந்து பிச்சுக்கிட்டு, அந்த வேப்பெண்ணெயில நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களோட கைகளுக்கு எட்டுற தூரம் வரைக்குமே வந்து அந்த கரையான் அரிப்பு இருக்கிற இடங்கள்ல இந்த மாதிரி வந்து வேப்பெண்ணெயை தடவி விடுங்க. அதாவது அந்த பஞ்சில் தொட்டு தொட்டு நல்லா தடவி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே ஓட்டைகள் இருக்கிற மாதிரி நான் காமிச்சிருந்தேன்ல, அந்த இடங்கள்ல எல்லாமே வந்து அந்த பஞ்சில் தொட்டு இப்படி பண்ணிட்டு அப்படியே அந்த பஞ்சை உள்ளுக்குள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னாலே அந்த எண்ணெய் வந்து உள்ளுக்குள்ளே போக போக அந்த கரையான் உள்ளுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னாலுமே சீக்கிரமாக வந்து செத்து போயிடும். இந்த வேப்பெண்ணெயோட ஸ்மெல்லுக்கும் வந்து கரையான் அந்த இடத்துல இருக்கவே இருக்காது. ஸோ இன்னொரு ஐடியா நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கற்பூரம் வந்து வாங்கி எடுத்திருக்கேங்க. இதிலேருந்து தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து கற்பூரத்தை வந்து முழுசாவோ இல்லை உடைச்சோ வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா உதிர்த்து இந்த மாதிரி விட்டுக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்து அந்த கற்பூரத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2ம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ப்ரஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதாவது பழைய ப்ரஷ் இருந்தது அப்படின்னா, அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆயில்ல அந்த ப்ரஷ்ல லைட்டா தொட்டு தொட்டு உங்களுக்கு வந்து கரையான் அரிப்புகள் வந்து எந்த இடங்கள்லலாம் இருக்குதோ, அந்த இடங்கள் எல்லாத்துலயுமே வந்து அப்ளை பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது கூட உங்களுக்கு வந்து கரையான் தொல்லையிலேருந்து சீக்கிரமாவே வெளியில வந்துடலாம். அந்த பொருட்கள வந்து டேமேஜ் ஆகுறது சீக்கிரமாவே உங்களுக்கு குறைஞ்சு போயிடும். அதாவது இப்ப நான் சொன்ன ஐடியாஸ் எல்லாமே வந்து கரையான் வந்த பிறகு தான் நீங்க செய்யணும் அப்படின்னு கிடையாது. கரையான் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட பொருட்களை பாதுகாப்பாக நம்ம வந்து வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து குக்கரில் தான் அதிகமாக வந்து இப்போல்லாம் சமையல் செய்கிறோம் இல்லையா? சாதம் வைக்கிறதா இருந்தாலும் சரி, சாம்பார் என்ன பண்ணுறதா இருந்தாலும் அதிகமான அளவில் நம்ம வந்து குக்கர் யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணுற குக்கரை நம்ம வந்து கரெக்டாக அதாவது ப்ராப்பராக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணல அப்படின்னா, நமக்கு வந்து அந்த விசில் வர்றதும் நமக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். ஏன் அப்படி லேட் ஆகுது அப்படின்னா, உள்ளுக்குள்ள நெறைய ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து போயிட்டு அடைச்சிட்டு இருக்கும். அந்த மாதிரி அடைச்சிட்டு இருக்கு அப்படின்னா, நமக்கு சீக்கிரத்தில அந்த ஏர் வந்து ரிலீஸ் ஆகாது. ஸோ, அதுக்காக இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஊசி, அந்த மாதிரி ஊசி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சேஃப்டி பின் இருக்குல்ல, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்போ நான் வந்து பண்ணேன் பாருங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு ஒரு ஹோல்லையும் வந்து அழகா குத்தி இப்படி பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா, உள்ளுக்குள்ள குட்டி குட்டியா வந்து அடைச்சிக்கிட்டு இருக்க ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வெளியில வந்துரும். அடைப்பு வந்து ஈஸியாவே உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிடும். இப்படி வந்து அடிக்கடி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, உங்களோட குக்கர் வந்து சீக்கிரம் வந்து டேமேஜ் ஆகாமையும், நெறைய வந்து கேஸு செலவாகாம உங்களுக்கு சீக்கிரமாவே வந்து விசில் வரதுனால, நமக்கு வந்து சமையலும் குயிக்கா முடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நான் நல்லா ஊசி வச்சு குத்தி விட்டதுக்கப்புறம், கொஞ்சமா நான் வந்து தண்ணி ஊத்தியிருக்கேன். இப்படி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த உள்ளுக்குள்ள அடைச்சுக்கிட்டு இருந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அந்த கீழ வந்திருக்கு பாருங்களேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த மாதிரி உள்ளுக்குள்ள போயிட்டு அது செட் ஆயிடுச்சு அப்படின்னா, நமக்கு வந்து விசில் வர்றது வந்து ரொம்ப ரொம்ப லேட் ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து விசில் வர்ற வரைக்கும் கேஸும் வந்து ரொம்ப நேரம் எரிஞ்சுகிட்டு இருக்கா மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ, அதுக்காக அடிக்கடி உங்களோட விசில் போடுற இடத்த அந்த ஹோல் எல்லாத்தையுமே வந்து அழகா செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அந்த வெயிட்ட வந்து நம்ம கழட்டிட்டு, இப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னாலும் தெரியும். நெறைய கறைகள் வந்து படிஞ்சு போய் இருக்கிறதுனால, அது திரும்ப திரும்ப அந்த கறைகள் மேல மேல அப்படியே படிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனாலயும் நமக்கு சீக்கிரத்தில வந்து விசில் வராது. சீக்கிரம் வந்து இந்த வெயிட்டுமே வந்து அடைப்பு வந்துரும். ஸோ, அதுக்காக இந்த மாதிரி பின் வந்து யூஸ் பண்ணி எல்லா பக்கமும் இப்படி வந்து நல்லா குத்தி விடுங்க. உள்ளுக்குள்ள ஏதாவது அடைச்சுக்கிட்டு இருந்தது அப்படின்னாலுமே, உங்களுக்கு வந்து ஈஸியாவே வந்துரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணீல வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டா பிரஷ்ல வந்து சோப்பு இல்லைனா லிக்விட் ஏதாவது தொட்டுக்கிட்டு நல்லா தேய்ச்சு எடுத்தீங்கனாலும் நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு வந்து அந்த வெயிட்டுமே சூப்பரா கிளீன் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு அடிக்கடி நீங்கள் செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. மாசத்துல ஒரு 2 தடவை நீங்க கிளீன் பண்ணீங்க அப்படின்னாலுமே நல்லா பளிச்சுன்னு சுத்தமா உங்களுக்கு வந்து அந்த அடைப்புகள் இல்லாம கிளியர் ஆயிடுங்க. கண்டிப்பா இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம்.
ரொம்பவே டேஸ்டியா ஒரு ப்ரௌனி ரெசிபி நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ரௌனி ரெசிபிக்கு நான் வந்து யூஸ் பண்ற பொருட்களோட அளவுகள் எல்லாத்தையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து குடுக்குறேன். நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்க ட்ரை பண்ண போறதா இருந்தா, அளவுகள் வந்து மிஸ் ஆகாம செஞ்சீங்க அப்படின்னா, ப்ரௌனி வந்து நல்ல பெர்ஃபெக்ட்டா வரும். இது நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்றேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து ப்ரௌனி பண்ணதே கிடையாது. இதுதான் வந்து முதல் தடவ பண்றேன். ஸோ வீட்ல இருக்கிற பொருட்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது சாக்லேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் அமுலோட டார்க் சாக்லேட் தான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, பட்டர் வந்து எடுத்திருக்கேன். பட்டரையும், சாக்லேட்டையும் வந்து சேர்த்துட்டு ஓவன்ல வச்சு இத வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்க போறேன். அப்படி இல்லன்னா, நீங்க வந்து டபுள் பாயில் மெத்தடு தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி கூட இது எல்லாத்தையுமே நீங்க வந்து நல்லா உருக்கி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ஓவன்லேயே வந்து வச்சு மெல்ட் பண்ண அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன கப் எடுத்திருக்கேன். இந்த கப்பில தான் நான் வந்து மாவு அளவு எடுத்தேன். ஸோ அதே கப்பில ஒரு 1/2 கப் அளவுக்கு ஒயிட் சுகரு, 1/2 கப் அளவுக்கு ப்ரவுன் சுகர் வந்து சேர்த்துருக்கேன். இந்த ப்ரௌனியோட கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து சேர்க்குற சாக்லேட்டு, அதுக்கப்புறம் அந்த சுகர் எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு நல்ல ஒரு ப்ரவுன் கலர் குடுக்குறது. ஸோ அதனால நம்ம வந்து ப்ரவுன் சுகர் சேர்க்கும்போது நல்ல கலர் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில நல்லா வந்து மெல்ட் ஆகி வந்துருச்சு பட்டரும், சாக்லேட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த சுகர் எல்லாத்தையுமே நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. முன்னாடி நான் சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணுறதுக்கு வச்சுருந்தேன் இல்லையா, அந்த டைமில் நான் வந்து இந்த டியரி மில்க்கு அதுவும் வந்து சேர்த்துருந்தேன். முன்னாடி எடுத்த டார்க் சாக்லேட் வந்து அதாவது இந்த அமுலோடது எடுத்திருந்தேன் இல்லையா, அது வந்து எனக்கு பத்தல. ஸோ, அதனால டெய்ரி மில்க்லயும் வந்து கொஞ்சம் பீசஸ் வந்து உள்ளே சேர்த்துருந்தேன். நல்லா வந்து உருகி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பிளெண்டர் யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த சாக்லேட்டு, அந்த பட்டர் எல்லாமே நல்லா ஸ்மூத்தியா உங்களுக்கு வந்து நல்லா இந்த மாதிரி பிளெண்ட் ஆகி வரணும். எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தியா இருக்கிற மாதிரி நீங்க வந்து பீட் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு வந்து நல்லா சாஃப்ட்டாவும், நல்லா டேஸ்டியாவும் இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறமா, முட்டை வந்து ஒரே ஒரு முட்டை தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். முட்டையும் சேர்த்துட்டு நல்லா இத வந்து பீட் பண்ணலாம். முட்டை வந்து சேர்க்கறதுனால ஒரு சிலர் வந்து முட்டையோட ஸ்மெல் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா எசன்ஸ் எல்லாம் வந்து சேர்ப்பாங்க. ஆனா நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் எல்லாம் எதுவுமே சேர்க்கல. ரொம்ப டேஸ்ட்டா அந்த வாசனையே எதுவுமே இல்ல. முட்டையோட வாசமே எதுவுமே கிடையாது. இப்போ முட்டைய வந்து சேர்த்து நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு மைதா, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி வந்து பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து நீங்க பீட் பண்ணும்போது கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா, ஒரு 2 ஸ்பூன் ஆயில் இல்லன்னா ஒரு 2 ஸ்பூன் பால் இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் இல்லாத எந்த ஆயில் வேணும்னாலும் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு சூப்பரா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர்ல கிடைக்குங்க. இப்போ இது வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இத வந்து ஒரு ட்ரேக்கு வந்து மாத்திக்கலாங்க. இதுக்கு வந்து ஒரு பட்டர் பேப்பர் வந்து நான் போட்டிருக்கேன். இதுக்கு மேல வந்து லைட்டா பட்டரோ, இல்ல நெய்யோ வந்து அப்ளை பண்ணிட்டு, நம்ம ரெடியா எடுத்த அந்த மாவ வந்து உள்ள சேர்த்துக்கலாம். நம்ம முன்னாடியே வந்து பட்டரும், சாக்லேட்டும் நான் வந்து மெல்ட் பண்ணி எடுத்தேன் இல்லையா? அந்த டைமே வந்து அவன ப்ரீஹீட் பண்ணிட்டேன். 180 டிகிரி செல்சியஸில வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து நீங்க ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே 180 டிகிரியில நீங்க வந்து ஒரு 40 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணீங்க அப்படின்னா, ரொம்பவே சூப்பரா உங்களுக்கு வந்து பேக் ஆகி வந்துரும். மாவு வந்து இந்த மாதிரி உள்ளுக்குள்ள சேர்த்ததுக்கப்புறம், மேல வந்து கார்னிஷ்க்காக அந்த மாதிரி சாக்லேட்டு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? டெய்ரி மில்க் வந்து வாங்கி வச்சிருந்தேன்னு. ஸோ, அத வந்து சின்ன சின்ன பீஸா இந்த மாரி கட் பண்ணிட்டு நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் கிடைக்கும்ல, அந்த மாதிரி கூட இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். அதே சமயத்தில ஒரு 4, 5 பாதாம வந்து இந்த மாதிரி மேல துருவிட்டு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்க்கும்போது நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நம்ம சாப்பிடும்போது அந்த சாக்லேட் வந்து மெல்ட் ஆகி வாயில கடிப்படும்போது ரொம்பவே டேஸ்ட்டா இருக்குங்க. இப்போ இத வந்து நம்ம ஒரு 40 மினிட்ஸ்க்கு அப்படியே வந்து வச்சிடலாம். டிஸ்டர்ப் பண்ணாம அத அப்படியே வந்து விட்டுருவோங்க. ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ஒரு தடவ நீங்க செஞ்சு காட்டிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா குழந்தைங்க வந்து விடவே மாட்டாங்க. அடிக்கடி வந்து நம்ம கடையில வந்து வாங்காம, வீட்லயே வந்து ரெடி பண்ணி குடுத்தோம் அப்படின்னா, குழந்தைங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்தியாவும் இருக்கும். பாருங்க எவ்வளோ சாஃப்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 40 மினிட்ஸில சூப்பரா பேக் ஆகி வந்துருச்சு. நான் உடனே வந்து ஃபேன் காத்துல அப்படியே வந்து விட்டுட்டேன். உடனே நம்ம வந்து கட் பண்ணக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம சாக்லேட்லாம் வந்து சேர்த்துருக்கிறதுனால, நம்ம கட் பண்ணும்போது அங்கங்க வந்து சாக்லேட் இருக்கிறதுனால, கொஞ்சம் எனக்கு சரியா கட் ஆகல. நடுவுல சாக்லேட் இருந்தது இல்லையா? ஸோ அது கொஞ்சம் டிஸ்டர்பா இருந்தது. மத்தபடிக்கு ரொம்ப சூப்பரா கட் பண்ணி எடுத்தாச்சு. செம்ம டேஸ்ட்டா இருந்ததுங்க. வாயில வைக்கும்போதே அப்படியே மெல்ட் ஆயிட்டு, அவ்வளோ ருசியா இருந்துச்சு. நான் இதுவரைக்கும் நான் பண்ணதே கிடையாது இந்த ப்ரௌனி. இப்ப தான் வந்து முதல் தடவையா ட்ரை பண்ணேன். முதல் தடவை வந்து எனக்கு ரொம்பவே சூப்பரா வந்தது. உள்ளுக்குள்ள நல்லா ஜூஸியா இருந்தது. ஒரு 4லருந்து 5, 6 நாள் வரைக்கும் கூட நம்ம வந்து வச்சு சாப்பிட்லாங்க. கெட்டும் போகாது.
வீட்டில் கெஸ்ட்டு வர்றாங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க. இதோட பொருட்களோட அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ரீசெண்ட் டைமில் நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காமல் சேனலில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ப்ளேலிஸ்ட்லையும் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த வீடியோஸோட தம்ப்நெயில் எல்லாமே இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோஸ் எல்லாம் இனிமேல் நீங்கள் பார்க்கல அப்படின்னா சேனலில் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.